வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். நாம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க்ல டெய்லி யூஸ் பண்றோம். இன்னைக்கு பார்க்க போறது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தான். அதோட பேரு pdfcandy. ரொம்ப ஃபேமஸான pdf ரிலேட்டட் வெப்சைட். எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வெப்சைட் பேரு pdfcandy. ஆல் இன் ஒன் pdf சர்வீஸ் கொடுக்கிற வெப்சைட். ஐஸ்கிரீம் ஆப்ஸ்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணது. pdfcandyல 44 வேரியஸ் டூல்ஸ் இருக்கு. கம்ப்ரஸ், ஸ்பிளிட், மர்ஜ், கன்வெர்ட் அப்படின்னு 44 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோல pdfcandyயோட மெயின் ஃபீச்சர்ஸ் பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பத்தியும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது pdfcandyயோட வெப்சைட்டு pdfcandy.com சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு pdfcandy பார்த்தீங்கன்னா 15 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. டாப் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் காமிக்கும். அதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 44 டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் உங்களுக்கு பர்டிகுலர் டூல்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டூல்ஸ்ன்ற ஒரு சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க, சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வேர்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் வேர்டுன்னு கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன், அதாவது வேர்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு உடனே வந்து PDF டு வேர்ட், வேர்ட் டு PDF அந்த டூல்ஸ் மட்டும் தான் காமிக்குது. வேறு எந்த டூல்ஸும் காமிக்கல, டிஸ்பிளே ஆகலை எனக்கு. இல்லை எனக்கு எல்லா PDF டூல்ஸுமே எனக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் PDF டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக எல்லா PDF டூல்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு PDF டு வேர்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ PDF டு வேர்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா PDF டு வேர்டில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் PDF ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணணும், அதை தான் வேர்டை கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவில் PDF ஃபைல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ட்ராப் பாக்ஸில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாக்ஸ் அண்டு கூகுள் டிரைவ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஃபைல்ஸ் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் ஃபைல் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி PDF டு வேர்டுன்ற இந்த நேம்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் டூலை ஆட் பண்ணிக்கிறதுக்கு. அதில் நீங்கள் ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸில் ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகும்போது உங்களுக்கு அதுதான் வந்து டாப் டூலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது pdfcandyயோட க்ரோம் எக்ஸ்டென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்டர் சர்வீசஸ்க்காக நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரோமில். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டாகவும் கிடைக்குது, இல்லை க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் கிடைக்குது. ஓகே, நான் இங்கே ஃபைல் ஆட் பண்ணுறேன். hi.pdf நான் ஒன்று வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்லோடிங் நல்லா ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு செகண்ட்ஸில் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது வெப்சைட்டு. இமீடியட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை உங்களுக்கு ஷேரபிள் லிங்காகவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இங்கே மேலே காமிக்குது உங்களுக்கு இந்த இடத்துல டாப் ரைட் சைடில். ஓகே, கன்வெர்ட் ஆன ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன் நான். ஓகே, இங்கே பார்க்க முடியும் hi.docன்னு சொல்லிட்டு எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைன் வெர்ஷனாகவும் கொடுக்குறாங்க. இங்கே பார்க்க முடியும் உங்களால் pdfcandy ஃபார் விண்டோஸ் ட்ரை ஆஃப்லைன் வெர்ஷன். ஸோ ஆஃப்லைன் வெர்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், எக்ஸ்டென்ஷனாகவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன் வெர்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF டூல்ஸில் ஓகே PDF டு வேர்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு வேர்ட் டு PDF கன்வர்ஷன் இருக்குது, எக்ஸல் டு PDF இருக்குது. ஓகே, பிக்சர் ரிலேட்டடாக JPEG டு PDFலாம் கூட இருக்குது. உங்களுக்கு PDF எடிட் பண்ண முடியுது, PDF ஸ்ப்ளிட் பண்ண முடியுது, பர்டிகுலர் பேஜஸை டெலிட் பண்ண முடியும். OCR கூட இருக்குது உங்களுக்கு. PDF-ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. முக்கியமானது வாட்டர் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வந்துட்டு க்ராப் பண்ண முடியும். அதுமாதிரி வேரியஸ் புக் ஃபார்மேட்ஸும் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர்பு. அது மாதிரி இமேஜஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது. PNG, TIFF, BMP இதெல்லாம் இமேஜஸ் ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணுது. PPT சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம், இமேஜஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது, டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது நம்மளால்.
நான் நிறைய டூல்ஸ் பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த பிடிஎஃப் கேண்டி மாதிரி சூப்பரான டூல் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இதோட ஆஃப்லைன் வெர்ஷன் பார்க்கலாம். ஆஃப்லைனில் உங்களுக்கு ஃபியூ அட்டம்ப்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரோ வெர்ஷன்னு. இதில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியாது நிறைய ஃபீச்சர்ஸ். அதே வந்துட்டு நான் ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். கேட்டகரைஸ் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணியிருந்ததுனால பிடிஎஃப் டு வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கேண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். I hope this video is useful. I'll be coming up with some other video. Thank you.